மழை காலம் ஆரம்பித்துள்ளமையினால் நாட்டின் பல பகுதிகளில் மீண்டும் டெங்கு நோய் பரவும் அபாயம் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக கொழும்பின் பல பகுதிகளில் இந்த நிலைமை காணப்படுவதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. இதுகுறித்த தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் டில்ஷாட் தேவதாசன் களத்துக்கு சென்றிருக்கின்றார். வணக்கம் டில்ஷாட். வணக்கம் டில்ஷாட். வணக்கம் ரியாஸ். வணக்கம் ரியாஸ். தற்பொழுது நாங்கள் பொரளை பகுதியிலிருந்து உங்களுடன் இணைந்து கொள்கின்றோம். கடந்த சில நாட்களாக டெங்கு நோயினை கட்டுப்படுத்துவதற்காக அரசினால் பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன என்பது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகமாக தேங்கி நிற்கின்ற நீர்நிலைகள் மற்றும் குப்பை கூளங்களை அகற்றுவதற்காக மக்களிடத்தில் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த திட்டங்களில் தேங்கி நிற்கின்ற நீர்நிலைகளில் இருந்து குப்பை கூளங்களை அகற்றுவதற்காக பல முன்னேற்பாடு நிகழ்வுகளும் செயற்பாடுகளும் செயற்படுத்தப்பட்டிருந்தன. இருந்த போதிலும் மீண்டுமாக மழை பெய்து வருகின்ற காரணத்தினால் டெங்கு நோய் பரவுவதற்கான அபாயம் மீண்டும் உருவாகி இருப்பதாக தெரியப்படுகின்றது. தற்பொழுது பொரளை பகுதியிலேயே அதிகமாக டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. நாங்கள் பொரளை பகுதியில் இப்பொழுது காலை நேரத்தில் இங்கிருந்து தொடர்பு கொண்ட போது இங்கு சில நீர்நிலைகளில் இருந்து டெங்கு நோய் பரவுவதற்கான அபாயம் காணப்படுவதை நாங்கள் இந்த இடத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் போது இதற்கு அருகில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட்டு டெங்கு நோயினை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. பொரளை பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழை காரணமாக மீண்டும் குப்பை கூளங்களை மக்கள் சரியான முறையில் அதனை அப்புறப்படுத்தாமையினால் டெங்கு நோய் பரவும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நியூஸ் செய்திகளுக்காக டில்ஷாட் தேவதாசன். நன்றி டில்ஷாட். பொரளை பகுதியிலிருந்து லைவ் டிஜி தொழில்நுட்பத்தினூடாக நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தார். குறிப்பாக எமது நேயர்களுக்கு நாங்கள் காலை வேளை ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். டெங்கு நோயை ஒழிப்பதற்கு அரசாங்கத்தினால் மாற்ற முடியாது. உங்களது முயற்சியும் கட்டாயமாக தேவைப்படுகின்றது. உங்களது வீட்டு சூழலை நீங்கள் கடமையாற்றுகின்ற அலுவலகத்தின் சூழலை சுத்தமாக வைத்திருப்பது உங்களது கடமையாகும். நாடு பூராகவும் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தின் ஒரு கட்டமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் 334 பட்டதாரிகளுக்கு நேற்று நிரந்தர நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட செயலக மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், உதவி போலீஸ் மா அதிபர், அரசாங்க அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஏற்கனவே 37 பட்டதாரிகளுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மாவட்டத்தில் மொத்தமாக 371 பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண பாடசாலை நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடம் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய பட்டதாரி ஆசிரியர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்காக விருப்பார்வ நேர்முக பரீட்சை நாளை மறுதினம் மற்றும் 19ஆம் 23ஆம் தேதிகளில் நடாத்தப்பட உள்ளதாக கிழக்கு மாகாண பொது சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அம்பாறையில் நாளையும், நாளை மறுதினம் கல்முனையிலும், 13ஆம் தேதி மட்டக்களப்பிலும், 23ஆம் தேதி திருகோணமலையிலும் நேர்முக பரீட்சைகள் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண பாடசாலை நிலவுகின்ற கணிதம், விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உடற்கல்வி ஆகிய பாடங்களுக்காகவே ஆசிரியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். அரசு தேசிய நத்தார் விழா பிரதமர் DM ஜெயரத்னவின் வழிகாட்டலில் மட்டக்களப்பில் நேற்று கொண்டாடப்பட்டது. மட்டக்களப்பு அம்பாறை மறை மாவட்ட ஆயர் கலாநிதி பொன்னையா ஜோசப் தலைமையில் இந்த நத்தார் நிகழ்வு நடைபெற்றது. தேசிய நத்தார் விழாவில் புத்த சாசன பிரதி அமைச்சர், 23வது படைப்பிரிவு கட்டளை தளபதி, கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இசை நிகழ்ச்சி, கீதம் உட்பட ஜெப ஆராதனைகளும் இடம்பெற்றன. இத்துடன் நிறைவடைகின்றது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். மலர்ந்துள்ள இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.